ஏன்னா இந்த மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சா தான் வந்து சினிமாவில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 1000 பேரில் ஏதாவது 2 பேர் 3 பேர் தான் ஜெயிக்க முடியும். புது டைரக்டர்கள் போட மேக்ஸிமம் எல்லா டைரக்டர்களும் நமக்கு கொடுப்பாங்க. ராசியானவர் சிவகார்த்தின்னு சொல்லுவார், அண்ணா பாடுற எல்லா படமும் நான் நடிச்சிருக்கேன், அவர் கூட நடித்தா ஈஸியாக வெற்றி படமா? இல்லை சார், உங்கள் கூட நடித்ததால் தான் அப்படி சிவகார்த்தின்னு பாராட்டுவார். மிஸ்கின் சார்லாம் லைஃப்லேயும் மறக்க மாட்டார். ஒரு டைரக்டர் வந்து பாவம் கஷ்டப்பட்டுருக்காரு, அப்படி பிசாசில் பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. இப்போ பண்ணுற ட்ரெயின் படத்தை கூட ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. பரியரும் பெருமாளில் ஒரு அற்புதமான கேரக்டர் மாரி செல்வராஜ் கொடுத்தாரு. ஆர்கே ராஜாக்கார் கேரக்டர் ஊருக்காரனா என்னை பார்த்தா ஊருக்காரன்னு தான் சொல்லுவானுங்க. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு இருந்தாலும் கன்னிமாடம் ஒரு போஸ் அங்கிட்டு டைரக்ஷனில் நான் 40 வருஷம் சினிமாவில் வாய்ப்பு தர்ற கேரக்டர். நானும் ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதிரி பெரிய ஆளாக வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியே சினிமா விட்டு ஊருக்கு போகிற கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். ஐயா சிஎம்மாக இருக்கும்போது பென்சிங்னு ஒரு படம் பாலி ஸ்ரீரங்க டைரக்டர், அவர் மூலியமாக ஐயா கிட்ட டிஸ்கஷன் போகிற வாய்ப்புகள்லாம் கிடச்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சிட்டிங் போல் அவர் கூட உட்காந்தேன். அப்படி இளைஞர் மாதிரி அப்படி நம்மள்ட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது அப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. பாராட்டுக்கள் எங்கே பெருசாக பெற்றீங்க அப்படின்றத பற்றி சொல்ல முடியுமா? பாராட்டுகள் நம்ம ஜெயிச்சிருந்து டைரக்டர் ஆனால் நிறையா பாராட்டுகள் கிடைக்கும். இப்போ நடிகராகி அந்த பாராட்டுகள் வந்து நிறைய பேர் இந்த பப்ளிக்கில் ஈஸியாக நம்ம போனோம்னா இந்த பாரா இவர் தாண்டா முண்டாசு போட்டி சாமியார், நானும் இவ்வளோ படம் நடிச்சுட்டே எல்லாம் முண்டாசு போட்டி, ஒருத்தனுக்கு ஒரு வெற்றி வாண்டடு, அந்த ஒரு வெற்றி வாண்டடு, இந்த ஒரு வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடுறோம். யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வெற்றி வந்து நம்மளை கூட்டு போது இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர்கள் ஃபேவராக தான், டைரக்டர்கள் ஃபேவராக தான், எந்த அப்ளிகேஷன் இல்லாமல் அவங்க சொல்கிற என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு இன்னும் இந்த மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சா தான் வந்து சினிமாவில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 1000 பேரில் ஏதாவது 2 பேர் 3 பேர் தான் ஜெயிக்க முடியும். அது மாதிரி நமக்கு நல்ல கேரக்டர்கள் கொடுக்குறாங்க. அதனால் ப்ரொடியூசர் எந்த புது டைரக்டர்கள் படம் எல்லா படமும் லோகேஷ் கனகராஜ் படம் மாநகரா நடிச்சிருக்கா. புது டைரக்டர்கள் படம் மேக்ஸிமம் எல்லா டைரக்டர்களும் நமக்கு கொடுப்பாங்க. ராசியானவர் சிவகார்த்தின்னு சொல்லுவார், அண்ணா பாடுற எல்லா படமும் நான் நடிச்சிருக்கேன், அவர் கூட நடித்தா ஈஸியாக வெற்றி படமா? இல்லை சார், உங்கள் கூட நடித்ததால் தான் அப்படி சிவகார்த்தின்னு பாராட்டுவார். விஜய் சேதுபதி படம், இப்போ மிஸ்கின் சார் படம், மிஸ்கின் சார்லாம் லைஃப்லேயும் மறக்க மாட்டார். ஒரு டைரக்டர் வந்து பாவம் கஷ்டப்பட்டுருக்காரு, அப்படி பிசாசில் பெரிய கேரக்டர் கொடுத்தாரு. இப்போ பண்ணுற ட்ரெயின் படத்தை கூட ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களுக்கெல்லாம் அந்த சமயத்தில் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமாம். அண்ட் இத்தனை கேரக்டர்ஸ் நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ஃபேவரட்டான, நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் இது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேரக்டரை நீங்கள் சொல்லணும்னா எதை சொல்வீங்க சார்? பரியரும் பெருமாளில் ஒரு அற்புதமான கேரக்டர் மாரி செல்வராஜ் கொடுத்தாரு. ஆர்கே ராஜாக்கார் கேரக்டர் ஊருக்காரனா என்னை பார்த்தா ஊருக்காரன்னு தான் சொல்லுவானுங்க. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு இருந்தாலும் அப்புறம் முண்டாசு போட்டியில் இன்னும் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் முண்டாசு போட்டி சாமியார் இவர் தான் சொல்லி. அப்புறம் ஜெய்பியும் எனக்கு நல்ல பேர் கொடுத்துச்சு. இப்போ பரமன்னு ஒரு படம் விவசாயியாக வாழ்ந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி வெள்ளிமலை நல்ல படங்கள், சில படங்கள் சில இடத்துல மிஸ் ஆகிடுது, சில படங்கள் ரொம்ப மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி. இப்போ பாராசூட்னு வெப்சீரியலில் கூட நம்மளை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பாராட்டுறாங்க. செங்கலன் தமனா வெப்சீரியலு, நிறையா வெப்சீரியல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுது. ஏன்னா நம்மளை வச்சு பண்ணும்போது ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டு போயிடும், இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடும். அது டைரக்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டிருந்தாலுமே வந்து மக்கள் வந்து உங்களை ஒரு நடிகனாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் ஏற்றுக்கிறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பண்ண எல்லா கேரக்டருமே அக்செப்டபிளாக தான் மக்களுக்கு இருந்திருக்கு. இதை நினச்சி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஆமாம், இத்தனை வருஷம் போராடி இருக்கோம், இத்தனை வருஷம் சினிமாவாக வாழ்ந்துருக்கோம், இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறோம். அது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதுங்கிறது அதான வெற்றி. போகும்போது இவர் தானே அந்த படத்தில் நடிச்சார், இவர் தானே அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லோரும் மனசார பாராட்டுவாங்க இல்லையா. நம்ம வலி கஷ்டங்கள்லாம் எல்லாருக்குமே, கஷ்டங்க வலி எல்லாருக்குமே இருக்குது, வேதனைகள் கஷ்டம் வலி எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமல் இல்லை. சில பேருக்கு ஈஸியாக அமையும், சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பப்ளிக்கில் போகும்போது இந்த ஜெய்பீம்லாம் நம்மள ரொம்ப எல்லா படத்துலையும் கேரக்டர்கள் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிங்க சார், இந்த படத்தில் நல்லா நடிச்சிங்க. கன்னிமாடம் ஒரு போஸ் அங்கிட்டு டைரக்ஷனில் நான் 40 வருஷம் சினிமாவில் வாய்ப்பு தர்ற கேரக்டர்.
நானும் ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதிரி பெரிய ஆளாக வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியே சினிமா விட்டு ஊருக்கு போகிற கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். சில படங்கள் நல்ல கேரக்டர்கள் உள்ள படங்கள் சில சமயத்தில் மிஸ் ஆகும்போது நமக்கு வலியாக இருக்கும். ஆனால் அதையும் சில பேர் பார்த்துட்டு பாராட்டுவாங்க. சூப்பர். அண்ட் இப்போ உங்களை மாதிரி வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், இல்லை நான் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்பு தேடி வர இப்போதைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபைடாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் சார். சினிமா வந்து ஒரு கடல், யார் வேணாலும் வரலாம். ஆனால் எதுக்காக வர்றங்கிறத டிசைட் பண்ணிட்டு உள்ளே வரணும். நம்ம கதாசிரியர் வரப்போகிறோமா, டைரக்டராக வரப்போகிறோமா, கவிஞராக வரப்போகிறோமா, இல்லை நடிகராக வரப்போகிறோமா. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். சில பேர் ஈஸியாக சொல்லுவாங்க, அங்கே சொல்லிவிடு இங்கே சொல்லிவிடு. சொல்லிவிட்டு வர்ற விஷயம் இல்லை. சொல்லி விடுறதுனால ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம சொல்லி விடுறதுனால நீ அந்த டைரக்டர் வந்துட்டு என்னப்பா திறமை இருக்குது அப்படின்னு கேட்டாருன்னா நீ என்ன பண்ண போகிறங்கிறத நீ டைரக்டர்கிட்ட சொல்லணும், அது தயாரிப்பாளர்கிட்ட சொல்லணும். இல்லாட்டி ஏன் நீ வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் சினிமாவில் சுற்றிட்டு இருக்கான், சும்மா ஆர்வலர்லாம் கொண்டாந்து விடுறீங்க, என்னன்னு ஒரு எதுக்காக வந்திருக்காங்க என்னன்னு. அதனால் வர்றவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஆம்பிஷனோட வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஈஸியாக அமையும். இல்லாட்டி என்ன சுற்றிக்கிட்டே இருக்கணும். சினிமா ஒரு மாயம் இல்லையா, எப்போ கிடைக்கிது எது கிடைக்கிது. அதனால் நாம் வந்து எதுக்காக வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வர்ற இளைஞர்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம். கலைஞர் சார் வந்து சிஎம்மா இருக்கும்போது பெண் சிங்கம் அப்படின்ற ஒரு படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது பெரிய பாக்கியம்மா. ஐயா சிஎம்மாக இருக்கும்போது பென்சிங்னு ஒரு படம் பாலி ஸ்ரீரங்க டைரக்டர், அவர் மூலியமாக ஐயா கிட்ட டிஸ்கஷன் போகிற வாய்ப்புகள்லாம் கிடச்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சிட்டிங் போல் அவர் கூட உட்காந்தேன். அப்படி இளைஞர் மாதிரி அப்படி நம்மள்ட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது அப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஞாபக சக்திங்கிறது அவர்கிட்ட கைப்பட எழுதுறவங்களுக்கு ஞாபக சக்தி கடைசி வரைக்கும் இருக்கும். அது வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், சுபு எந்த ஊருங்கன்னாரு. இந்த மாதிரி தஞ்சாவூர் பக்கம் ஐயம்பேட்டை. ஒரு கட்சியில் ஒருத்தர் ஆர்எஸ் முத்துன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஐயா வந்தாருன்னா அங்கே தான் வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டு அப்போ போவாங்க சின்ன வயசில். அது ஞாபகப்படுத்தினேன். ஐயா அதை மாதிரி நம்ம கட்சியில் ஆர்எஸ் முத்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவ்வளோதான் சொல்லி முடித்தேன். அந்த கிராமத்துனா ஒரு கிராமம், ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பேரை விஐபி பேரை சொல்லும்போது டப்புன்னு ஐயோ அப்புறம் ஆர்எஸ் முத்து திருச்சியில் ஆக்சிடெண்ட்டில் நாங்கள்லாம் வந்தோம்னா அவர் வீட்டில் தங்குவோம், சாப்பிடுவோம், போவோம், வருவோம். எப்படா அது இப்போ சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் டப்புன்னு ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பேரை சொல்லும்போது டப்புன்னு சொல்கிறாருன்னா ஞாபக சக்தி என்னன்னா கைப்பட எழுதுறவங்களுக்கு ஞாபக சக்தி கடைசி வரைக்கும் இருக்கும். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பேனா பேப்பரில் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் ஏதாவது அட்ரஸ் சொன்னால் செல்ஃபோனை வச்சுட்டா சொல்கிறா, அது என்ன அட்ரஸ்ன்னா இன்னொரு வாட்டி சொல்லு, நம்பர்னா. யாரும் பேனா பேப்பரில் யாரும் வச்சுக்கிறது இல்லை பசங்கள்லாம். இப்போல்லாம் என்ன டெக்னாலஜி மாறி போச்சுன்றான். அவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறதுக்குள்ளே அது மாதிரி ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன். ஒரு ஸ்டாலின் சார் என்னை பாராட்டியிருக்காரு. உதயநிதி சார் படத்தில் நிறையா நடிச்சிருக்கேன். இப்போ அருள்நிதி சார் படத்துலேயே நடிச்சிருக்கேன். இன்னுமத்தில் ஐயா குடும்பத்தில் ஏதோ ஒரு தொடர்பு நமக்கு இன்றைக்கி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இன்னைக்கு வசந்த் டிவி நேயர்களுக்காக எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒரு கான்வர்சேஷன் சூப்பராக நான் கேள்வி கேட்டேன். நீங்களும் நிறைய பதில்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் சார். ரொம்ப நன்றி. வசந்த் டிவி நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி.